பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தொடர்ந்து சில நாட்களாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாறு உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தொடரில் இன்றைக்கி வேறு ஒரு சில விளக்கங்கள். இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வஃபாத்திற்கு பின்னால், அவருடைய மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் கூறினான், உங்கள் தேவையை நீங்கள் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறினான். அப்போ ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே, உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை எனக்கு நீ கொடு. எப்படியாக என்னுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளம் உன்னை பயப்படக்கூடியதாக இருந்ததோ அது மாதிரி உன்னை பயப்படக்கூடிய உள்ளத்தை எனக்கு கொடு அப்படின்னு துஆ செஞ்சான். அல்லாஹ்வே, என்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய முஹப்பத்தை நீ ஏற்படுத்து. எப்படியாக என்னுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலே உன்னுடைய முஹப்பத்தை நீ ஏற்படுத்தி இருந்தாயோ அதுபோல என்னுடைய உள்ளத்திலேயும் உன்னுடைய முஹப்பத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சான். இந்த துஆவினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, அவருக்கு கொடையை அல்லாஹ் வாரி வழங்குவதற்காக அல்லாஹ் கேட்கின்ற போது அந்த நேரத்தில் கூட ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல, அல்லாஹ்வே, உன்னுடைய பயத்தையும் உன்னுடைய முஹப்பத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பாருங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ஸாத்தின் மீது சத்தியமாக உங்களுக்கு நான் எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு பின்னால் யாருக்கும் அது மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படாது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு, பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தான். இவ்வளவும் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருக்கு வழங்கப்பட்ட செல்வங்களுக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்துக்கும் நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். பெரிய பாக்கியம் இல்லையா? இது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத். ஹாதா அதாவுனா என்று அல்லாஹ் கூறுகிறானே, அது இதுதான். இப்னு அஸாக்கிரில இருக்கிறது, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துஆ செஞ்சாங்க, இறைவா பாரி தாலா, இறைவா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என் மீது நீ எப்படி கருணை புரிந்தாயோ அதுபோல் என் மகன் சுலைமானின் மீதும் நீ கருணை புரிவாயாக அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் வஹி இறக்கினான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் கூறினான், உங்கள் மகன் சுலைமான் நபியிடத்துல சொல்லுங்க, நீங்கள் எப்படியாக நீங்கள் என்னுடையவராக இருந்தீரோ அது மாதிரி அவரையும் என்னுடையவராக இருக்க சொல்லுங்கள், அப்போ நான் அவரோடு ஆகிவிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் கூறினான். எப்படியாக உங்களோடு நான் ஆனேனோ அது மாதிரி அவரோடு நான் ஆகிவிடுவேன் அப்படின்னு அல்லாஹ் கூறினான். பிறகு சொல்லப்படுகிறது, ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் அக்பர், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வினுடைய முஹப்பத்திலே அழகான குதிரைகள், போர் பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரைகள், அந்த குதிரைகளை பார்த்து ரசித்து கொண்டு இருந்ததுனால தொழுக போச்சே அப்படிங்கிற வருத்தத்தில் அந்த குதிரைகள் எல்லாத்தையும் அறுத்து போட்டாங்க அல்லாஹ்வுடைய முஹப்பத்தினால. நான் ஏற்கனவே கூட பல வாட்டி சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தினால நாம் ஒரு பொருளை இழக்கின்றோம் அப்படின்னா அதற்கு பேர் இழப்பு கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை விட பெஸ்டானதை அல்லாஹ் கொடுப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதுதான் நடந்தது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய முஹப்பத்தினால அந்த அழகான குதிரைகளை அறுத்து போட்டார்கள். ஸோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பகரமாக
அந்த குதிரைகளை விட மேலானதை அல்லாஹ் கொடுத்தான். அதாவது காற்றை அல்லாஹ் அவருக்கு கட்டுப்படுத்தி அல்லாஹ் கொடுத்தான். 1 மாத தூரம் அந்த குதிரைகள் அவர் போயிருந்தார்னு சொன்னால் 1 மாச தூரம் அவர் போக வேண்டிய தூரத்தை காத்துக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா காலை பொழுதிலே ஒரு சில மணி துளிகளிலே அவரை கொண்டு போய் இறக்கிவிட்டோம். அதே மாதிரி மாலை பொழுதிலே ஒரு மாச காலம் போக வேண்டிய தூரத்தை ஒரு சில மணி துளிகளிலே அந்த காத்து கொண்டு போய் அது இறக்கி விட்டுவிடும். எங்கே அவர் போக வேண்டும் என்பதாக நினைக்கின்றாரோ அங்கே அவரை கொண்டு போய் அது உடனடியாக சில மணித்துளிகளிலேயே கொண்டு போய் இறக்கி விட்டுவிடும். இவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வுக்காக ஒன்றை இழந்தாங்க, அல்லாஹ் அதுக்கு அதை விட மேலானதை அல்லாஹ் கொடுத்தான். ஜின்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். அந்த ஜின்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில ஜின்களை வச்சு தான் பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். அதெல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த மாதிரி கட்டிடங்களை எல்லாம் மனிதர்கள் கட்டவே முடியாது. போய் பைத்துல் முகத்தஸை போய் பாருங்க. பைத்துல் முகத்தஸ் இருக்குதே, அது அவ்வளோ பிரம்மாண்டமான பள்ளி. அதை மனிதர்களால் கட்டப்பட்டதல்ல, அது ஜின்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஜின்களை வைத்து சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டினாங்க. அவங்க சொன்னாங்கன்னா அது செய்யும் சுலைமான் நபி. இன்னைக்கு சில பேர் சொல்லிட்டு திரிகிறாங்க, எங்கள்கிட்ட ஜின்னு இருக்குதுன்னு. ஜின்னும் இல்லை, மண்ணும் இல்லை. சுலைமான் நபி கிட்ட வேணா இருந்துச்சு. ஆனால் இவங்க சொல்லிட்டு திரிகிறாங்க. எப்படி தான் சொல்கிறாங்களோ தெரியல, அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் சுலைமான் நபி மாதிரி ஆயிட்டாங்களா? சுலைமான் நபிக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்னுங்களை வசப்படுத்துறது சாதாரணமான விஷயமா? ஜின்னுங்க சுலைமான் நபி அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டதுன்னா அல்லாஹ் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அவருக்கு கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துருவானா? எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் என்ன இருக்குதோ அது என்னுடைய ஈமான், நான் அதை நம்புகிறேன். ஆனால் இப்படியெல்லாம் சொல்கிறவங்க பேச்செல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆக மொத்தத்தில் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அந்த ஜின்னுங்களை வச்சு சில ஜின்னுங்கள்லாம் பெரிய பெரிய இன்ஜினியர், அதை வச்சு பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினாங்க. சில ஜின்னுங்களை வச்சு சுலைமான் நபி அவர்கள் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய விலை மதிப்பில்லா முத்துக்களையும் பவளங்களையும் விதவிதமான வித்தியாசமான பொருள்களையும் அந்த ஜின்னுங்களை வச்சு கடலுக்கு அடியிலே இருந்து முத்து குளிக்க வைத்து, முத்து குளிக்கிறாங்கல்ல, கடலுக்கு அடியில் போயிட்டு அள்ளிட்டு வராங்க. அதிலிருந்து வரக்கூடியதில் முத்துக்கள் வந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனால் இந்த ஜின்னுங்களை வச்சு செய்யும்போது அது அப்படி கிடையாது. ஆக அதில் பாதாளத்துக்குள்ளார போகும். கடலில் போய் அங்கே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து வீசும். அந்த மாதிரி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்கன்னா சில ஜின்னுங்க கடலில் அகல பாதாளத்தில் போய் அங்கே இருந்து முத்துக்களையும் பவளங்களையும் விதவிதமான வித்தியாசமான பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து, அப்படியே விலை மதிக்க முடியாத பொருள்கள் அதையெல்லாம் கொண்டு வந்து போட்டுடும். சில ஜின்களை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய பெரிய சங்கிலிகளால் அதை கட்டி வைத்திருப்பார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் பல காரணம். ஒரு காரணம், ஆட்சியை அவர் செய்யும் போது அவருடைய ஆட்சிக்கு இடையூறாக இந்த ஜின்னுங்க ஏதாவது பண்ணும். ஏற்கனவே கூட உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொன்னேன். வாழ்க்கைனால குருசிஹி ஜசதன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும்போது ஒரு ஜின்னு போய் இவருடைய ஆட்சி பீடத்திலேயே இவருடைய உருவத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் தான் சுலைமான் அப்படின்னு ஆட்சி பண்ணுச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த சைத்தான் பிடிச்ச ஜின்னுங்க பண்ணும். அதனால் இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணுற ஜின்னெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஜெயிலில் போட்டு வச்சுருக்கோம். சில ஜின்னுங்க வேலை வட்டி வாங்கும்போது சேட்டை பண்ணும், வேலை செய்யாது, செய்கிறவனையும் செய்ய விடாது. அந்த மாதிரி சேட்டை பண்ணுறது சைத்தான் வேலை. அப்போ அதையும் பிடிச்சி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. சில ஜின்னுங்க மக்களை கஷ்டப்படுத்தக்கூடியதாக இருந்தது. மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு, எவ்வளோ மக்கள் வராங்க தெரியுமா இங்கே, அவங்க சொல்லுவாங்க சமயங்களில். நேற்று கூட ஒரு பையன் வந்தான், வெளியே படுத்து தூங்கினான் பாய்,
2 சின்ன பிள்ளைங்க என்னைய மிரட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு. என்னமோ அல்லாவுக்கு வெளிச்சம். ஒரு வேளை இருக்கலாம், ஜின்னுங்க கூட மிரட்டி இருக்கலாம். அதெல்லாம் செய்யும். ஜின்னு சைத்தான் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யும். அப்போ இந்த மாதிரி செய்கிற காரியங்கள் எல்லாம் செய்கிற ஜின்னுங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, சுலைமான் நபி சேட்டையாக பண்ணுற பிடிச்சி கட்டி போட்டு வச்சு கொஞ்ச நாளைக்கு அப்படியே விட்டா அதுக்கப்புறம் திமிரெல்லாம் இறங்கி போயிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது சுலைமான் நபி வளமையாக பண்ணிக்கிட்டு இருந்த வேலை தான். பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. அல்லாஹ் தஆலா இந்த எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். இது எல்லாம் கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஹாதா தாவுனா, ஏஹே ஹமாரி மெஹர்பானி, ஏஹே ஹமாரி பக்ஷிஷ், ஏஹே ஹமாரா இனாம், ஏஹே ஹமாரா அத்தியா. இது நான் அவருக்கு கொடுத்த அன்பளிப்பு, இது நான் அவருக்கு கொடுத்த கிஃப்ட், இனாம், அவருக்கு நான் கொடுத்த அத்தியா இது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். கொடுத்து அல்லாஹ் என்ன சொன்னா அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து அவர்கிட்ட சொன்னா, ஃபம்னுன் அவ் அம்சிக் பி கைரி ஹிசாப் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கக்கிட்ட சொன்னான், நான் உங்களுக்கு இந்த நேமத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த நேமத்துகளை வைத்து நீங்கள் அனுபவிக்கலாம், இல்லை மற்றவர்களுக்கும் அந்த நேமத்துகளை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இந்த ஜின்னுங்களை வச்சு இவரும் பிரயோஜனம் அடைஞ்சிக்கலாம், இல்லை மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் அடைய செய்யலாம். இது எல்லாம் எவ்ரிதிங், அது எல்லாமே உங்களுக்கு ஜாயிஸ் தான். அதுவும் கைரி ஹிசாப், அதுதான் கணக்கு கிடையாது. உங்களுக்கு மறுமையில் இது சம்பந்தமாக கேள்வி கிடையாது அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லு. உங்களுடைய நாவில் இருந்து எது கிளம்புகிறதோ எது வருகிறதோ அது ஹக்காக தான் இருக்கும், உண்மையாக தான் இருக்கும். சஹீஹான ஹதீஸில் இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சாய்ஸ் கொடுத்தான். அடியாராக ரசூலாக இருக்க விருப்பப்படுகிறீர்களா, அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும், நபியாக இருக்கிறீங்களா இல்லை அரசராக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட போது, உங்கள் விருப்பம், நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்படி நீங்கள் எதை செலெக்ஷன் பண்ணாலும் நீங்கள் மறுமையில் கேள்வி கேட்கப்பட மாட்டீங்க அப்படி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மஷூரா செஞ்சாங்க, என்னப்பா செய்யலாம் அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, முதல் விஷயத்தை ஏற்றுக்கோங்க அப்படி. அல்லாஹ்வினுடைய அடியாராக ரசூலாக இருக்கத்தான் பிரியப்படுறேன், ஏனென்றால் அதுதான் சிறப்புக்குரியது. அதை விட சிறப்பு அது மாதிரி இதுவும் சிறப்புக்குரியது தான், அரசனாக இருப்பது அதுவும் சிறப்புக்குரியது தான். ஆனால் அந்த சிறப்பு அது துனியாவுடைய சிறப்பு தானே தவிர, நீ எவ்வளோ பெரிய அப்பா டாக்டராக இருந்தாலும் மௌத்தா போனீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஸ்ட்டு ஒன்றை தான் அவங்க செலெக்ஷன் பண்ணாங்க, அடியாராக ரசூலாக இருக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் துனியாவினுடைய கண்ணியத்தையும் அரசாங்கத்தையும் அல்லாஹ் கொடுத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹ் மறுமையிலேயும் அல்லாஹ் அவருக்கு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அவருக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்ட நேமத்து, ஃபஸக்கர்னா லஹு ரீஹ் தஜ்ரீ பி அம்ரிஹி ருஹான் ஹைஸு அஸாப் வஷ்ஷயாத்தீன குல்ல பன்னாயின் வகப்பாஸ் வாஹரீன முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத். இது எல்லாம் எவ்ரிதிங், எல்லாம் உலகத்தில் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் இது மட்டுமல்ல, உலகத்தில் கொடுக்கப்பட்ட நேமத்துகள் மட்டுமல்ல, வ இன்னலஹு இந்தனா லஸுல்ஃபா, அவருக்கு நம்மிடத்தில் பெரிய அந்தஸ்து இருக்கிறது, லஸுல்ஃபா பெரிய அந்தஸ்து இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வ ஹுஸ்ன மஆப், அழகிய தங்குமிடம் இருக்கிறது. ஆகிரத்தில் அவருக்கு பெரிய அந்தஸ்தும் இருக்கிறது. துனியாவும் கிடைச்சிருச்சு, ஆகிரத்தும் கிடைச்சிருச்சு. இதை விட என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? அதனால தான் நமக்கு அல்லாவே கற்றுக் கொடுக்குற துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனா, இறைவா உலகத்திலேயும் நல்லதை கொடு, ஒஃபில் ஆகிரத்தி ஹசனா, ஆகிரத்திலேயும் நல்லதை கொடு, வகினா அதாபன்னார், நரக அதாபில் இருந்து காப்பாற்று. இப்படி அல்லாஹ் கிட்ட துவா செய்யும். இதுக்கு அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஸுகுர் அப்தனா அய்யூப் இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி ஷைத்தானு பினுஸ்பி வஅதாப். அதில் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவருக்கு கொடுக்கப்பட்ட வியாதி, அவர் எப்படி பொறுமையோடு இருந்தார், அது சம்பந்தமாக அல்லாஹ் பேசுவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.